Hello everyone. Today we discuss about the topic production function. Production function வந்து உற்பத்தி காரணிகள். இன்னைக்கியோட கிளாஸ்ல நம்ம உற்பத்தி காரணிகள் அப்படின்னா என்னன்றத பார்க்கலாம். வாட் இஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்? ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்னா மொத்தம் 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் சொல்லுவோம். என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன். லேண்டு, லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன். இந்த 4மே தான் வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரியும். இப்போ ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ல இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்றத பத்தி இந்த கிளாஸ்ல நம்ம டீடைல்டா பார்க்கலாம். த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஸ் எ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ். இன்புட்ஸ்னா என்ன? நம்மளுக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும். இன்புட்ஸ்னா உள்ளீடுகள், அவுட்புட்ஸ்னா வெளியீடுகள். இன்புட்ஸ்க்கு அவுட்புட்ஸ்க்கு என்னென்னலாம் இதுல போடுவாங்க அப்படின்னு பார்த்தா ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ல ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை யூஸ் பண்ணி என்னெல்லாம் நம்ம போடுறோம் அப்படின்னு பார்த்தா இன்புட்ஸ் அப்படின்னா லேண்டு, லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன். இது எல்லாத்தையும் வந்து நம்ம இன்புட்ஸ் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லுவோம். அவுட்புட்ஸ்னா என்னன்னு சொல்லுவோம்? அதுல கிடைக்கிற குவான்டிட்டி, மொத்தமா அந்த ப்ராடக்டை நம்ம பினிஷ்டு ப்ராடக்ட், அதுதான் வந்து அவுட்புட் அப்படின்ட்டு இந்த இடத்துல நம்ம சொல்றோம். இது என்னன்றதை இதுக்கப்புறம் நம்ம பிரீஃபா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு see the definition. யாரோட டெஃபினிஷன் அப்படின்னா ஜார்ஜ் ஜே ஸ்டிக்லர். ஜார்ஜ் ஜே ஸ்டிக்லர் இவரோட டெஃபினிஷன். இப்போ ஒரு கதையை நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் ஒரு விதமா சொல்லுவேன், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து நீங்க ஒரு விதமா சொல்லுவீங்க. இதேதான் ஜார்ஜ் ஜே ஸ்டிக்லர் இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருன்னா ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்புட்ஸ் ஆஃப் ப்ரொடக்டிவ் சர்வீசஸ் பர் யூனிட் ஆஃப் டைம் அண்ட் அவுட்புட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் பர் யூனிட் ஆஃப் டைம். ஜார்ஜ் ஜே ஸ்டிக்லரின் கூற்றுப்படி உற்பத்தி செயல்பாடு என்பது ஒரு யூனிட் நேரத்திற்கு உற்பத்தி சேவைகளின் உள்ளீடுகளுக்கும் ஒரு யூனிட் நேரத்திற்கு உற்பத்தியின் வெளியீடுகளுக்கும் இடையிலான உறவாகும். இன்புட்ஸ் அவுட்புட்ஸ் பத்தி தான் இவரும் வந்து சொல்லியிருக்காரு. இன்புட்ஸ் இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும் அப்படின்றது. என்னென்ன இன்புட்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். லேண்டு, லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன். இது எல்லாத்தையும் நம்ம போட்டாதான் நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். அதுதான் வந்து இங்க அவுட்புட் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இதை வந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேஷன்ல எப்படி சொல்றாங்க அப்படின்னா algebraically it may be expressed in the form of equation. What is the equation? Q is equal to function of L, M and N, C, T. L, M, C, T. Qன்றது இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அவுட்புட். என்னென்ன அவுட்புட் அப்படின்றத இப்ப நான் சொல்றேன். ஃபங்க்ஷன் ஆஃப் எஃப்ன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஃபங்க்ஷன் எதெல்லாம் ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். எதெல்லாம் எல் மீன்ஸ் லேபர். எம் மீன்ஸ் ஆர்கனைசேஷன். என்னன்றது லேண்ட். எனி ஒன் நேச்சுரல் ரிசோர்சஸ் லேண்ட் வி டேக்கன். இப்போ இந்த இடத்துல நம்ம எதை எடுத்துக்கிறோம்னா லேண்டை வந்து எடுத்துக்கிறோம். அண்ட் தென் சின்றது கேபிட்டல். அண்ட் தென் ஃபைனல் ஒன் இஸ் டீனா டெக்னாலஜி. இது எல்லாமே ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஒரு பிசினஸ்ல நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த ஈக்குவேஷனே. அண்ட் தென் if we take two inputs labor and capital. என்ன ரெண்டு இன்புட் எடுத்திருக்காங்க? லேபரும் கேபிட்டலும். இன்புட்னா ஆல்ரெடி நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதுல ஒரு 2 ஃபேக்டர்ஸை மட்டும் இவங்க எடுத்து ஒரு டயக்ராமேட்டிக் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. என்னென்ன 2? லேபர் அண்ட் கேபிட்டல். The production function consumes 2 forms. என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்? லேபர் அண்ட் கேபிட்டல். இது ரெண்டுத்தையும் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனா யூஸ் பண்ணி நம்மளுக்கு எவ்வளவு அவுட்புட் கிடைக்குது அப்படின்றது தான் இங்க. அவுட்புட்னா நத்திங் பட் எவ்வளவு பொருள்களை நம்ம உற்பத்தி பண்ணிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம ஒரு சாக் பீஸ் மேக் பண்ற ஒரு இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், அதுக்கு நம்ம என்ன போடுவோம்? லேபர், ஆள் வைப்போம். அண்ட் தென் கேபிட்டல்,
ஒரு ஸ்டார்டிங்கா இனிஷியலா என்ன பண்ணும், ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணும். அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு அவுட்புட் தான் இங்க என்னது, எவ்வளவு குவான்டிட்டி, ஒரு மணி நேரத்துக்குள்ள அவங்க எவ்வளவு குவான்டிட்டிய ப்ரொடியூஸ் பண்றாங்க, ஒரு நாளைக்கு அவங்க எவ்வளவு குவான்டிட்டிய ப்ரொடியூஸ் பண்றாங்க, ஒரு மாசத்துக்கு அவங்க எவ்வளவு குவான்டிட்டிய ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதுதான் இங்க வந்து கியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, கியூ. கியூ இஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் Q is equal to function of L and capital. L means labor, capital means நம்மளுக்கே நல்லாவே தெரியும் மூலதனம். Q, இந்த Qன்றது என்னது, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். Qன்றது என்னது, அவுட்புட். Qன்றது என்னது, அவுட்புட். இந்த அவுட்புட் எதுல இருந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா லேபர் அண்ட் கேபிட்டல் இருந்து கிடைக்குது. The production function, the production function, the production function has determined by technical conditions of production determined by two steps. It may be rigid or flexible. ரிஜிட்னா என்னன்றது நம்மளுக்கே நல்லாவே தெரியும், ஃபிளெக்சிபிள்ன்றதும் என்ன நம்மளுக்கே நல்லாவே தெரியும். ஃபிளெக்சிபிள் அப்படின்றது என்னன்னா நெகிழ்ச்சி உடையது. நெகிழ்ச்சி உடையதுன்றது ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலாஸ்டிக் ரப்பர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அந்த எலாஸ்டிக் அந்த ரப்பர் எப்படி இருக்கும்னா நம்ம இழுத்த இழுப்புக்கெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரிதான் நம்மளுக்கு தேவையான டைம்ல நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றது தான் இங்க வந்து ஃபிளெக்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. Then the formal relates to the short run and later to the long run. Short runனா என்ன, லாங் ரன்னா என்ன, இது ரெண்டுத்துக்கும் இடையிலான ஃபார்மல் ரிலேட்ஸை தான் வந்து இங்க இப்போ பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. எல்லாத்துலயும் ஷார்ட் ரன், லாங் ரன், எல்லா இதுவுலயுமே எல்லா எக்கனாமிக்ஸ் லெசன்ஸ்லயுமே ஷார்ட் ரன், லாங் ரன், ஷார்ட் ரன், லாங் ரன் இந்த மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. ஷார்ட் ரன் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒரு பிசினஸ் நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்றோம்னா ஒரு குறுகிய காலத்துக்கு மட்டும்தான் நம்மளால அந்த பிசினஸை ரன் பண்ண முடியும் அப்படின்னா அதை வந்து ஷார்ட் ரன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேண்ட்ல, விவசாய நிலத்துல நம்ம இப்போ ஒரு பயிரிடுறோம். இப்போ அந்த பயிரிடுறத வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் இல்லைன்னா 7 மாசம் அவ்வளவுதான் நம்மளால பயிரிட முடியும். அந்த பயிரிடுற அந்த 6 to 7 months ஆர் வித்தின் 1 year இத வந்து ஷார்ட் ரன் அப்படின்னு சொல்லுவாங்க. லாங் ரன் அப்படின்றது வந்து எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, இப்போ சவுக்கு மரம் இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து பயிரிடுவோம். இதெல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளேயே வந்து என்ன ஆகாதுன்னா பயிரிட்டு முடிக்க முடியாது. ஒரு 1 year ஆகுது ஆகும், 6 to 7 monthsக்குன்னு ஆகாம ஒரு 1 year ஆகுது ஆகும். அந்த மாதிரி 1 yearல இருந்து 5 yearsக்குள்ள நம்மளால செய்யக்கூடிய ப்ரொடக்ஷனை தான் வந்து இங்க லாங் ரன் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். இப்போ ஷார்ட் ரன்னா என்ன, லாங் ரன்னா என்னன்றது நல்லாவே தெரியும். ஷார்ட் ரன்ன்றது 6 to 7 months அந்த பீரியட்குள்ள நடக்கிறத வந்து ஷார்ட் ரன்னும், லாங் ரன்ன்றது வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா 1 year to 5 years அந்த பீரியட்குள்ள நடக்கிற அந்த பிசினஸ் தான் வந்து லாங் ரன் பிசினஸ் அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லுவோம். And then next we go for a topic. ஆல்ரெடி சொன்ன ஷார்ட் ரன். ஷார்ட் ரன்னா என்ன, ஒரு த டெக்னிக் கண்டிஷன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் ரிஜிட். இந்த ஷார்ட் ரன் பீரியட்ல ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குன்னா ரிஜிட், கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. So that the various inputs used to produce the given output are fixed proportion. However, in the short run, it is possible to increase the quantities of one input while the quantities of other inputs constant in order to have more aspects of production function is known as the law of variable proportion. இப்போ இந்த ஷார்ட் ரன்னுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் லாங் ரன்னுக்கு ஒரு எக்ஸாம்பிளுமா ஒரு டயக்ராம் அண்ட் தென் ஷெட்யூல் படி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஷார்ட் ரன்னுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன்ஸ். என்ன கொடுத்துருக்காங்க, லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன்ஸ். இந்த லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். அப்படி இல்லை, இந்த வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தையை என்ன சொல்லுவாங்கன்னா ரிட்டர்ன்ஸ் டு ஃபேக்டர்ஸ். என்னன்னு சொல்லுவாங்களா, ரிட்டர்ன்ஸ் டு ஃபேக்டர்ஸ். அண்ட் தென் லாங் ரன்னுக்கு அதே மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. லாங் ரன்னுக்கு என்ன எக்ஸாம்பிளுக்கா அது கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். என்ன கொடுத்துருக்காங்க, ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். ஷார்ட் ரன்னுக்கு லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன்,
லாங் ரன்னுக்கு ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷனை இன்னொரு டேர்ம்ல எப்படி சொல்லலாம் நம்ம? ரிட்டர்ன்ஸ் டு ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இது ரெண்டுத்துக்குமே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, ஷெடியூல் கொடுத்துருக்காங்க, டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதை பார்க்கலாம். First, law of variable proportion. Law of variable proportion. The law states that if all other factors are fixed and one input is varied in the short run, the total output will increase at an increasing rate at first instant, be constant at a point, and then eventually decrease. Marginal product will become negative at last. மற்ற அனைத்து காரணிகளும் நிலையானதாக இருந்து ஒரு உள்ளீட்டு குறுகிய காலத்தில் மாறுபடும் என சட்டம் கூறுகிறது. மொத்த வெளியீடு முதலில் அதிகரிக்கும் விகிதத்தில் அதிகரிக்கும். ஒரு கட்டத்தில் நிலையானதாக இருக்கும், பின்னர் இறுதியில் குறையும். விளம்பி தயாரிப்பு இறுதியில் எதிர்மறையாக மாறும். இதுல ஒன்னும் சொல்லல. லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன்ல அதர் ஃபேக்டர்ஸ் எல்லாமே பிக்சடா இருக்கும். அதர் ஃபேக்டர்ஸ் எல்லாமே எப்படி இருக்குமா? பிக்சடா இருக்கும். ஃபேக்டர்ஸ்னா ஆல்ரெடி நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், அந்த லேண்ட், லேபர், கேபிட்டல் இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும்னா பிக்சடா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, எந்த ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாமே நம்ம என்ன ஃபர்ஸ்ட் இது பண்ணுவோம்? ஒரு ஆர்கனைசேஷன், அததான் நீங்க கேபிட்டல் சொல்லுவாங்க. அப்புறம் எந்த ஒரு பிசினஸ்மே நம்ம வந்து பண்ண முடியாது. ஸோ லேபரும் இங்க இருப்பாங்க. லேண்ட், லேண்டோ என்ன இருக்கணும். இது எல்லாமே இருந்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? ஒரு பிசினஸே ரன் பிக்ஸ்ட் அண்ட் எல்லாமே பிக்சடா போட்டு ஒரே ஒரு இன்புட்டை மட்டும் என்ன பண்றாங்க? வேரியா மாத்தி இது பண்றாங்க. மாத்தி ஒரே ஒரு இன்புட்டை மட்டும் போடுறாங்க. அது என்னன்றத நான் சொல்றேன். இது எல்லாமே எந்த பீரியட்ல நடக்குது? ஷார்ட் ரன் பீரியட்ல நடக்குது. இதுல முக்கியமான ஒரே விஷயம் என்ன, இதுல இந்த லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 3 ஸ்டேஜஸா பிரிச்சிருக்காங்க. எத்தனை ஸ்டேஜஸா? 3 ஸ்டேஜஸா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 1, அதுல இன்க்ரீசிங் ரேட் என்னன்னு பிரிச்சிருக்காங்க? இன்க்ரீசிங் ரேட் அப்படின்னு பிரிச்சுக்கிறாங்க. இன்க்ரீசிங் அட் அண்ட் இன்க்ரீசிங் ரேட்ல அந்த அவுட்புட் இருக்கும். அதுக்கப்புறம் கான்ஸ்டன்டா இருக்கும். அண்ட் தென் த தேர்ட் ஸ்டேஜ் வந்து என்னன்னா டிக்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் அட் அண்ட் இன்க்ரீஸ் ரேட் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ்ல கான்ஸ்டன்டா இருக்கும், தேர்ட் ஸ்டேஜ்ல டிக்ரீஸ் ஆகும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல். இதுக்கப்புறமேட்டு வரப்போறது எல்லாமே மார்ஜினல் ப்ராடக்ட் வில் பிகம் நெகட்டிவ் அட் லாஸ்ட். மார்ஜினல் ப்ராடக்ட் எப்படி இருக்குமா? நெகட்டிவ்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி நெகட்டிவ்ல முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டயக்ராம்லயும் ஷெட்யூல்லையும் பார்த்தா இன்னும் நல்லா புரியும். அண்ட் தென் நெக்ஸ்ட் இஸ் அசம்ஷன்ஸ். அசம்ஷன்ஸ்னா எடுகோள்கள் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். இது எதுக்காக அப்படின்னா, இந்த 5 பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த லா அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க? ப்ரொஃபசர் ஜார்ஜ் ஜே ஸ்டிக்லர். அவர் தான் என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன் இதெல்லாம் இருந்துச்சுன்னா, இந்த அசம்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த லா வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒன்லி ஒன் ஃபேக்டர் இஸ் வேரியபிள் while others are held constant. ஒரே ஒரு ஃபேக்டர் மட்டும் வேரியபிளா இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரே ஒரு ஃபேக்டர் மட்டும் வேரியபிளா இருக்கும். others are held constant. constant means என்னது? நிலையா இருக்கும். மீதி இருக்க எல்லாமே நிலையானதா இருக்கும்னு சொல்றாங்க. all units of the variable factor are homogeneous. எல்லா யூனிட்ஸ்ல இருக்க ஃபேக்டர்ஸும் எப்படி இருக்குமா? வேரியபிள் மாறுபட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹோமோஜீனியஸ்ன்றது வந்து ஒன்றும் கிடையாது. ஃபேக்டர்ஸ் ஆர் ஹோமோஜீனியஸ்னா உங்களுக்கே தெரியும். ஹோமோஜீனியஸ்னா ஒன்னா இருக்கிறது. இப்ப நீங்க ஒரு கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்குறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ்னே வச்சுக்கோ. அந்த ரைஸ் வந்து ஒரு பிராண்ட் நேம் சொல்லி வாங்குறீங்க. அந்த பிராண்ட் நேம்ல இருக்க அந்த ரைஸ் வந்து ஒரு கடையில ஒரு விலை, இன்னொரு கடையில இன்னொரு விலைன்னு விற்க போறது கிடையாது. எல்லா கடையிலுமே அந்த பிராண்டோட ரைஸ் எவ்வளவாதான் இருக்க போகுது? ஒரே பிரைஸா தான் இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் 1500 வச்சுப்போம்.
அந்த பிராண்ட்ல இருக்க நேம் சொல்லி நீங்க அந்த ரைஸ் கொடுங்கன்னு கேட்டா இந்த ரேட்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அதே ரைஸ நம்ம எந்த கடையில போய் கேட்டாலுமே அதே பிரைஸ்ல தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சேல்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் ஹோமோஜீனியஸ் ஹோமோஜீனியஸ் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம இப்போ சொல்லிக்கலாம். அண்ட் தென் த தேர்ட் பாயிண்ட், த ப்ராடக்ட் இஸ் மெஷர்ட் இன் பிசிக்கல் யூனிட்ஸ். இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் நம்ம எந்த யூனிட்ஸ்ல மெஷர் பண்ண போறோமா? பிசிக்கல் யூனிட்ஸ்ல மெஷர் பண்ண போறோம். பிசிக்கல்னா முதல்ல இந்த 1 2 3 அப்படி சொல்லிட்டு என்ன பண்ண போறோம்? பிசிக்கல் டேர்ம்ஸ்ல தான் சொல்ல போறோம். Now fourth point is there is no change in the state of technology. டெக்னாலஜினா நம்மளுக்கே நல்லாவே தெரியும். இந்த டேர்ம்ஸ்ல ப்ரொடக்ஷன்ல இதுல என்ன டெக்னாலஜி வரும்னா கம்ப்யூட்டர், டூல்ஸ், மிஷின்ஸ், இது எல்லாமே என்ன ஆகக்கூடாதா? சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படின்னா. ஏன் அப்படின்னா இது வந்து ஷார்ட் ரன், ஒரு குறுகிய காலத்துல நடக்கக்கூடிய ஒரு பிசினஸ். அதனால இதெல்லாம் சேஞ்ச் ஆகாம இருந்துச்சுன்னா இந்த லா வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் த பிரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட். பிரைஸ்லயே என்ன இருக்கக்கூடாதா? எந்த ஒரு சேஞ்சஸ்மே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த 5 பாயிண்ட்ஸ்மே, இந்த 5 அசம்ஷன்ஸ்மே நம்ம ஃபாலோ பண்ணா மட்டும்தான் இந்த லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன் இந்த இதுல ரீச் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. தென் நெக்ஸ்ட் இதுல 3 டைப்ஸா பிரிச்சிருக்காங்க. என்னென்ன 3 டைப்ஸ்னா டோட்டல் ப்ராடக்ட், ஆவரேஜ் ப்ராடக்ட் அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் மார்ஜினல் ப்ராடக்ட். டோட்டல் ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் நம்ம அதை பத்தி பார்க்கலாம். டோட்டல் ப்ராடக்ட் அப்படின்னா என்னன்னா இட் ரெஃபர்ஸ் டு த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் கமாடிட்டி produced by the combination of all inputs in a given period of time. Summation of marginal product, that is TP is equal to summation of MP, where TP is equal to total product, MP is equal to marginal product. The total product எதை பத்தி சொல்லுது அப்படின்னா எல்லா ப்ராடக்ட்டுக்கும் என்ன இருக்குன்னா ஒரு ஃபார்முலாஸ் இருக்கு. இப்போ டோட்டல் ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா, ஆவரேஜ் ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா, அண்ட் தென் மார்ஜினல் ப்ராடக்ட்க்கு ஒரு ஃபார்முலா. டோட்டல் ப்ராடக்ட், டோட்டல் ப்ராடக்ட்ன்றதுல இதுலயே ஒரு அர்த்தம் இருக்கு. டோட்டலா நம்ம எவ்வளவு உற்பத்தி பண்ணிருக்கோம் அந்த பொருளை, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சம் ஆஃப் எம்பி. சம் ஆஃப் எம்பி, சம்மேஷன்னா நமக்கு நல்லாவே தெரியும். சம்முனால என்னதான் அர்த்தம்? அடிஷன் அர்த்தம். மார்ஜினல் ப்ராடக்டை ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு டோட்டல் ப்ராடக்ட் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 12th எக்ஸாம்லேயே வச்சுக்கலாமே. அதுல நம்மளுக்கு டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ? 600. எவ்வளவு டோட்டல் மார்க்ஸ்? 600. அதுல நீங்க ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் என்ன பண்ண மாட்டாங்க, தனித்தனியா இந்த சப்ஜெக்ட்ல எவ்வளவு, இந்த சப்ஜெக்ட்ல எவ்வளவு நீங்க மார்க் சொல்ல மாட்டீங்க யார்கிட்டயும். டோட்டல் மார்க்ஸ் தான் என்ன பண்ணுவோம் எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவோம். அந்த இப்போ 600க்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 580 எடுத்திருக்கீங்கன்னா என்னோட டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ? 580. நான் இந்த எக்ஸாம்ல 12th எக்ஸாம்ல 580 மார்க்ஸ் நான் ஸ்கோர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுதான் இங்க டோட்டல் ப்ராடக்ட். நான் ப்ரொடியூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்டுக்கும் என்ன பண்றாங்க, மொத்தமா சேர்த்து ஒரு குவான்டிட்டியா சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஆவரேஜ் ப்ராடக்ட். ஆவரேஜ் ப்ராடக்ட் அப்படின்றது it is the result of the total product divided by the total units of the input employed. In other words, it refers to the output per unit of the input. Mathematically, AP is equal to TP divided by N, where AP equal to average, P is equal to total product, N is equal to total units of inputs employed. இது வந்து டோட்டல் ப்ராடக்ட்னா மொத்த உற்பத்தி. இந்த மொத்தமா அவங்க எவ்வளவு உற்பத்தி பண்ணாங்களோ அதுல இருந்து ஒரு சராசரியான ஒரு உற்பத்திக்கான அளவை சொல்றது. அது என்ன சராசரியான உற்பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லியிருக்கேன். நீங்க இப்ப 12th மார்க்ஸ் எவ்வளவு எடுத்தீங்கன்னு கேட்டா என்னோட டோட்டல் மார்க்ஸ் எவ்வளவு 580 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. இப்போ அந்த 580ல இருந்து ஒரு ஆவரேஜா ஒரு மார்க் சொல்லணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? பர்சன்டேஜ் போட்டு சொல்வீங்க. அதே மாதிரி தான் இங்க ஆவரேஜ் ப்ராடக்ட் டிபி டிவைடட் பை என் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிபின்றது டோட்டல் ப்ராடக்ட், அதுல இருந்து டிவைடட் பை என். இங்க என்னன்றது யூனிட்ஸ் ஆஃப் இன்புட்ஸ் எம்ப்ளாய்டு. எவ்வளவு எம்ப்ளாய்டை நம்ம இங்க
பிக்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றதுதான். எத்தனை எம்ப்ளாய்டு அப்படின்றதான் இடத்துல எவ்வளவு எம்ப்ளாய் இருக்காங்களோ அந்த கவுண்டிங். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொன்னா அந்த 580 மார்க்ஸ், 580 டிவைடட் பை என்னன்னு போடுவீங்க, எத்தனை சப்ஜெக்ட், 6 சப்ஜெக்ட்ஸ். அப்போ 580 டிவைடட் பை 6 இதை போட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஆவரேஜ் மார்க்ஸ் கிடைக்கும். கரெக்டா? அதே தான் இங்கேயும் டோட்டல் ப்ராடக்ட்ல இருந்து எவ்வளவு எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அப்படின்றத நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆவரேஜ் ப்ராடக்ட் கிடைக்கும். நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஆவரேஜ் ப்ராடக்ட் கிடைக்கும். அண்ட் தென் த தேர்ட் பாயிண்ட் இஸ் மார்ஜினல் ப்ராடக்ட். என்ன ப்ராடக்ட், மார்ஜினல் ப்ராடக்ட், இறுதிநிலை உற்பத்தி. இறுதிநிலை உற்பத்தி அல்லது விளிம்பி உற்பத்தி அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். It is the addition or the increment made to the total product when one more unit of the variable input is employed. In other words, it is the ratio of the change in the total product to the change in the units of the input. It is expressed as MP is equal to change in TP divided by change in N. ஆவரேஜ்க்கு என்ன பார்த்தோம், டிபி டிவைடட் பை என்னு மட்டும்தான் பார்த்தோமா. இங்க எம்பி மார்ஜினல் ப்ராடக்ட்னா சேஞ்சஸ். என்ன சேஞ்சஸ் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு மொத்தம் 3 டேர்ம்ஸ்ல என்ன பண்றாங்க, எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க, குவார்டர்லி, ஹாஃபெலி, அண்ட் இந்த ஃபைனல் ஒன் வந்து என்னன்னா பப்ளிக் எக்ஸாமா ஒன்று கண்டக்ட் பண்றாங்க. அதேதான் இப்போ நீங்க குவார்டர்லியில ஒரு மார்க் எடுத்திருப்பீங்க, ஹாஃபெலியில ஒரு மார்க் எடுத்திருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்கனாமிக்ஸ்லயே நீங்க குவார்டர்லியில 100க்கு ஒரு 75 மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க. 100க்கு எவ்வளவு எடுத்திருக்கீங்க, 75 மார்க்ஸ் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆஃபேலியில நீங்க ஒரு 80 மார்க்ஸ் எடுத்துட்டீங்க. எவ்வளவு எடுத்திருக்கீங்க, 80 மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க. இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ், என்ன டிஃபரன்ஸ், ஒரு 5 மார்க்ஸ் என்னவா எடுத்திருக்கீங்க, எக்ஸஸா எடுத்திருக்கீங்க. எவ்வளவு மார்க் எக்ஸஸா எடுத்திருக்கீங்க, 5 மார்க்ஸ் நீங்க குவார்டர்லியை விட கம்பேர் பண்ணும்போது ஆஃபேலியில எக்ஸஸா எடுத்திருக்கீங்க. இந்த எக்ஸஸா எவ்வளவு வருது, எவ்வளவு சேஞ்சஸ் உங்ககிட்ட அந்த மார்க்ல ஏற்பட்டிருக்கு அப்படின்னா 5. அதுதான் இந்த எம்பி மார்ஜினல் ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் டோட்டல் ப்ராடக்ட்ல இருந்து அதுக்கு அடுத்து வர டோட்டல் ப்ராடக்ட்ல எவ்வளவு சேஞ்சஸ் ஏற்பட்டதுன்றதுதான் இந்த மார்ஜினல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப சொன்ன இதே விஷயத்தையே தான் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா டயக்ராம்ல ரெப்ரசன்ட் பண்ணி காட்ட போறாங்க. And then one formula where MP is equal to marginal product TPN minus TPN minus 1 அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இந்த மார்ஜினல் ப்ராடக்டை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். The law of variable proportion is explained with the help of the following schedule and diagram in table, and then final one is டயக்ராம். இந்த டேபிளுக்கும் டயக்ராமையும் வச்சு எப்படி இந்த லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன்ஸ் போடலாம் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். என்னது, ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, யூனிட்ஸ் ஆஃப் வேரியபிள் ஃபேக்டர்ஸ். யூனிட்ஸ் ஆஃப் வேரியபிள் ஃபேக்டர்ஸ் என்ன, யூனிட்ஸ் ஆஃப் வேரியபிள் ஃபேக்டர்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க, லேபர். என்ன கொடுத்துருக்காங்க, லேபர் கொடுத்துருக்காங்க. லேபரை வச்சுதான் இங்க நம்ம என்ன பண்ண போறோம், எவ்வளவு ஃபேக்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு கம்பெனியோ ஏதோ ஒன்று சின்னதா ஏதோ ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, இல்லைன்னா எதனா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எல்லா ஆளுங்களையும் வச்சிருவோமா, இல்ல வைக்க மாட்டோம். அந்த பிசினஸ் எப்படி ரன் ஆகுதுன்றத பார்த்து பார்த்து அதுல ப்ராஃபிட் வந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுவோம், நம்ம அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வரும். அதே மாதிரிதான் இங்க என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் ஒருத்தரை வேலைக்கு வைக்கிறாங்க. அண்ட் தென் மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா 2 பேரை வேலைக்கு வைக்கிறாங்க. அப்புறம் 3ஆ மாறுது, அப்புறம் 4ஆ மாறுது, அப்புறம் 5 பேரா மாறுறாங்க, தென் 6ஆ மாறுறாங்க, அப்புறம் 7 மெம்பர்ஸா இன்க்ரீஸ் ஆகிட்டே வராங்க. யார் இன்க்ரீஸ் ஆகிட்டே வராங்க, லேபர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. அப்ப என்ன அர்த்தம், அவங்களோட ப்ராடக்ட் வந்து நல்லா சேல்ஸ் ஆகி அவங்க நெக்ஸ்ட் லேபர்ஸை ஆட் பண்ணிக்கிட்டே வராங்க. இதெல்லாம் தான் வந்து இங்க யூனிட்ஸ் ஆஃப் வேரியபிள் ஃபேக்டர்ல லேபரை ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ டோட்டல் ப்ராடக்ட்ஸ், டோட்டல் ப்ராடக்ட் டிபிஎல். இங்க எல்ன்றது என்ன அப்படின்னா லேபர். எல்ங்கிறது என்னது,
லேபர். ஃபர்ஸ்ட் 1 லேபரா இருக்கும் போது அவங்களுக்கு ப்ராடக்ட் எவ்வளவு வந்திருக்கு? டோட்டல் ப்ராடக்ட் 2ன்னு வந்திருக்கு. என்னன்னு வந்திருக்கு? 2 டோட்டல் ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு. இது வந்து ருபீஸ்ல கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்ப 2 ருபீஸ்ன்றத வந்து ஒரு 2 லேக்ஸா வச்சுக்கலாம், ஒரு 2 க்ரோஸா வச்சுக்கலாம். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கன்சிடர் பண்ணிக்கலாம். அவங்க ஒரு ஆள் வைக்கும் போது அவங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கா லாபம்? 2 கிடைச்சிருக்கு. And then adding one more means 2. 2 பேரா இன்க்ரீஸ் ஆகுறாங்க லேபரு. அந்த டைம்ல டோட்டல் ப்ராடக்ட் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. இதே மாதிரி 3 பேரை வேலைக்கு வைக்கும் போது டோட்டல் ப்ராடக்ட் 12 இன்க்ரீஸ் ஆகுது. 4 பேரை வேலைக்கு வைக்கும் போது டோட்டல் ப்ராடக்ட் 16 இன்க்ரீஸ் ஆகுது. 5 பேரை வேலைக்கு வைக்கும் போது 18 இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் 6 இருக்கும் போதும் அதே 18 வருது. ஏன் அதே 18 வருது? அப்புறம் 7 போகும்போது பாருங்க, அவங்க 16 கம்மி ஆயிடுறாங்க. 16 என்ன ஆயிடுறாங்க? கம்மி ஆயிடுது. எது கம்மி ஆகுது? டோட்டல் ப்ராடக்ட் கம்மி ஆகுது. ஏன் நல்லா போயிட்டே இருக்கு பிசினஸ். போயிட்டே இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 2 வீலர் ஒண்ணு ஓட்டிட்டு போவீங்க. திடீர்னு நம்மளையும் மீறி ஒரு ஸ்பீடுக்கு போனா என்ன ஆகும்? எதனா ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கும். அதே மாதிரிதான் சேம் அஸ் டக்குன்னு என்ன பண்ணுவோம்? ஒரு சடன் பிரேக் போட்டு நிறுத்தும். கரெக்டா? அதே மாதிரி ஓவர் ப்ரொடக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி என்ன பண்ணுவாங்க? பொறுமையா அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுவாங்க. அதை தான் இங்க வந்து இப்படி மென்ஷன் பண்ணிருப்பாங்க 18, 16 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மார்ஜினல் ப்ராடக்ட். மார்ஜினல் ப்ராடக்ட்னா நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்? சேஞ்சஸ். எவ்வளவு சேஞ்சஸ் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறேன். ஸ்டார்டிங் அவங்க என்ன பண்ணிருக்காங்க? 2 தான். அப்போ இங்கேயும் ஸ்டார்டிங் என்னவா இருக்கும்? ஸ்டார்டிங்ல எவ்வளவு வந்திருக்கு? 2 இருந்திருக்கு. இப்போ இங்க 6 எவ்வளவு இருக்கு? 6. 6 மைனஸ் 2. 6 மைனஸ் 2 எவ்வளவு? 4. அந்த மாதிரி கால்குலேட் பண்ணலாம். இப்போ 12. 12 மைனஸ் 6 அப்படின்னா எவ்வளவு? 6. எவ்வளவு கிடைக்கும்? 6. இப்போ 16 மைனஸ் 12. 16க்கும் 12க்கும் எவ்வளவு சேஞ்ச் இருக்கு? 4. அதே மாதிரி 18க்கும் 16க்கும் என்ன சேஞ்சஸ் இருக்கு? 2. And then 18க்கும் 18க்கும் என்ன சேஞ்சஸ்? Nothing. So 0. And then final one 16க்கும் 18க்கும் என்ன சேஞ்சஸ் இருக்கு? -2. என்ன 2? -2 தான் சேஞ்சஸா இருக்கு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி மார்ஜினல் ப்ராடக்ட் எதுல வரும்ன்றாங்க? நெகட்டிவ்ல வரும்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோமா? அததான் இங்க நெகட்டிவ் ஃபார்ம்ஸ்ல என்ன பண்ணிருக்காங்க? கொடுத்துருக்காங்க. ஏன் மார்ஜினல் ப்ராடக்ட் மட்டும் நெகட்டிவ்ல வரும் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கணும். ஏன் மார்ஜினல் ப்ராடக்ட் நெகட்டிவ்ல வருது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு விவசாய நிலத்துல ஒரு விவசாயம் பண்றோம். ஒரு ஆள் வச்சு நம்ம வேலை வாங்குறோம் அப்படின்னா அவங்களால முடிஞ்ச அவுட்புட்டை என்ன பண்ணுவாங்க? நம்மளுக்கு கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு ரெண்டு பேரா மாறுறாங்க, 3 பேரா மாறுறாங்க, 4 பேரா மாறுறாங்க. அது மாதிரி மாறிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கு. ஆட் ஆகிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கு. நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அவுட்புட்லயும் ஒரு வித சேஞ்சஸ் கிடைக்கும். ஒரு லெவலுக்கு மேல என்ன ஆகும்? அந்த ஈல்டு கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். ஏன் ரெடியூஸ் ஆகுதுன்னா அந்த ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்க்கு மேல யாரா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க? நிறைய பேர் ஒரே இடத்துலயே வேலை செஞ்சாங்க, அந்த அந்த ஃபீல்டுலயே வேலை செஞ்சாங்க அப்படின்னா ஒரு சில அஹ், இடையூறுகள் ஏற்பட்டு அவங்களுக்குள்ளேயே என்னவாகும்? நீ சரியா நான் சரியா அப்படின்ற ஒரு இதுக்காகவே என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் அந்த இடத்துல ஜர்க் ஆகி அந்த வேலையை என்ன பண்ணுவாங்க? செய்யாமையே போயிடுவாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா லாஸ் ஏற்படுது அப்படின்ட்டு சொல்றாங்க. இது இன்னொரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, இப்போ கிளா ஒரு கிளாஸ்க்கு நீங்க எல்லாம் வரீங்க. வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு மைண்ட் செட்ல வந்திருப்போம். இன்னைக்கு வரணும், இந்த கிளாஸஸ் எல்லாம் கவனிக்கணும் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? வருவோம். ஒரு 10 பேருக்கு நம்ம இப்ப டீச் பண்றோம் அப்படின்னா அந்த 10 பேரையும் நம்மளால என்ன பண்ண முடியும்? முழுசா அவங்க என்னென்ன பண்றாங்க அப்படின்றத போக்கஸா என்ன பண்ண முடியும்னா வாட்ச் பண்ண முடியும். அதுக்கப்புறம்
ஒரு 10 பேருன்றது ஒரு 20 பேரு 25 பேரா ஆனாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா என்ன பண்ணலாம்? பார்க்கும்போது ஒரு சில பேரை நம்மளால என்ன பண்ண முடியாது, எக்ஸிக்யூட்டிவா சாரி கரெக்டா என்ன பண்ண முடியாதுன்னா நோட் பண்ண முடியாது. அவன் எழுதுறானா எழுதலையா, அவன் என்ன பண்றான் அப்படின்றத என்ன பண்ண முடியாது. ரொம்பவே இன்டென்ஷனா அவனையே நம்மளால ஃபுல் ஃபோக்கஸ்ல கவனிக்க முடியாது. இப்போ அதுவே ஒரு கிளாஸ் ஃபுல்லா ஒரு 100 மெம்பர்ஸ் அப்படி இருக்காங்க அப்படின்னா நம்மளால யார் எழுதுறாங்க யாரு என்ன நோட் பண்றாங்கன்றத கூட என்ன பண்ண முடியாது. நம்மளால ஒரு ஒரு ஒருத்தரவங்கள ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாமயே போயிடும். அதேதான் இங்கேயும் சேமஸ். அங்க ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாம போகுது அப்படின்னு சொல்றோம்ல, அதை தான் இங்க வந்து எப்படி சொல்றாங்க, நெகட்டிவ் டேர்ம்ஸ்ல சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஆவரேஜ் ப்ராடக்ட் என்னது, ஆவரேஜ் ப்ராடக்ட். ஆவரேஜ் ப்ராடக்ட்டை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஆவரேஜ் ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கு, டூ. அந்த டூ வந்து அப்படியே தான் வருது. அண்ட் தென் ஏன் அது அப்படியே வருதுன்னா ஸ்டார்டிங்ல என்னதான் நம்ம தயாரிச்சிருக்கோம், எவ்வளவுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப ஸ்டார்டிங்ல வரது என்ன, அது மாறவே மாறாது. அண்ட் தென் செகண்ட் எவ்வளவா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, த்ரீயா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டூல இருந்து த்ரீ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் ஆல்ரெடி ஃபார்முலா படி என்ன இது, டிபி டிவைடட் பை என், டிபி டிவைடட் பை என். இப்போ சிக்ஸ், இங்க சிக்ஸ் இருக்கா, சிக்ஸ் டிவைடட் பை டூ. சிக்ஸ் டிவைடட் பை டூ என்னதுங்க, த்ரீ. அதான் இங்க ஆவரேஜ் ப்ராடக்ட் நம்ம என்ன பண்றோம், போட்டிருக்கோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபோர். நெக்ஸ்ட் என்னது, ஃபோர். தென் 12 டிவைடட் பை த்ரீ. 12 டிவைடட் பை த்ரீ என்ன, ஃபோர். கரெக்டா? அதான் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா 16 டிவைடட் பை ஃபோர். 16 டிவைடட் ஃபோர்ல ஃபோர். அதுதான் இங்க போட்டிருக்காங்க. அண்ட் தென் 18 டிவைடட் பை ஃபைவ் எவ்வளவு கிடைக்கும், 3.6. தென் 18 டிவைடட் பை சிக்ஸ் எவ்வளோ, த்ரீ. ஹவு மச் வி கெட், த்ரீ. தென் ஃபைனல் ஒன் இஸ் 16 டிவைடட் பை செவன், 2.28. 2.28 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ புரிஞ்சிடுச்சா ஆவரேஜ் ப்ராடக்ட் மார்ஜினல் ப்ராடக்ட்னா என்ன, டோட்டல் ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அண்ட் தென் இங்க லாஸ்ட்ல ஒண்ணு கொடுத்துருக்காங்க, அது என்ன அப்படின்னா ஸ்டேஜஸ். எத்தனை ஸ்டேஜஸா என்ன பண்ணிருக்காங்க, பிரிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். 1 2 3. டோட்டலா எவ்வளவு ஸ்டேஜஸா பிரிச்சிருக்காங்க, த்ரீ ஸ்டேஜஸா பிரிச்சிருக்காங்க. இந்த த்ரீ ஸ்டேஜஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கரெக்ட்டுங்களா? எஸ். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல என்ன ஆகும், இன்க்ரீசிங் ரேட், இன்க்ரீசிங் அட் எ இன்க்ரீசிங் ரேட்ல இருக்கும் அப்படின்றத இங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஸ்டேஜ்ல ஃபோர்ல இருந்து சிக்ஸ், 3.6, 4 to 3.6. இப்ப 3.6க்கும் 4க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் தான், 0.41 தான். அப்ப நியர் டு 4. ஸோ தட் இஸ் அ கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட் லா ஆஃப் வேரியபிள் ப்ரப்போர்ஷன். ஸோ அது வந்து செகண்ட் ஸ்டேஜ். அண்ட் தென் தேர்ட் ஸ்டேஜ்ல டிக்ரீசிங், டிக்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளவுல இருந்து எவ்வளவா, த்ரீல இருந்து 2.28 என்ன ஆயிருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம இப்போ டயக்ராமட்டிக்கலா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு பார்க்கலாம். டயக்ராமட்டிக்கலி ஹவு கேன் பி எக்ஸ்பிளைன் டயக்ராம். இப்ப பாத்தீங்கன்னா எந்த ஒரு டயக்ராம் எடுத்தாலுமே ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கும், ஒய் ஆக்சிஸ் இருக்கும், அண்ட் தென் ஆரிஜின் இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸ்ல யூனிட்ஸ் ஆஃப் வேரியபிள் ஃபேக்டர்ஸ். எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன இருக்கு, யூனிட்ஸ் ஆஃப் வேரியபிள் ஃபேக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேரியபிள் ஃபேக்டர்னா என்ன, ஆல்ரெடி இங்க நம்ம என்ன பார்த்தோம், லேபர். என்ன பார்த்தோம், லேபர் பார்த்தோம். அண்ட் தென் இந்த சைடு ஒய் ஆக்சிஸ்ல அவுட்புட். ஒய் ஆக்சிஸ்ல என்ன இருக்கு, அவுட்புட் இருக்கு. என்னென்ன அவுட்புட், எவ்வளவு அவுட்புட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்க ஆல்ரெடி அசம்ஷன்ல சொன்ன மாதிரி பிசிக்கல் யூனிட்ஸ்ல மெஷர் பண்ணிருக்காங்களா, 1 2 3 4 5 6 5 6 and 7 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, பிசிக்கல் யூனிட்ஸ்ல தான் மெஷர் பண்ணிருக்காங்க. இப்போ ஒய் ஆக்சிஸ்ல 2 4 6 8 8
10 12 14 16 18 சொல்லிட்டு 2 இன்க்ரீஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ஏன் 2 இன்க்ரீஸ் பண்ணி போட்டிருக்கணும்? இங்க ஏன் 1ல இருந்து 7 வரைக்கும் போட்டிருக்கணும் அப்படின்னு பார்த்தா நத்திங். இப்போ இந்த ஷெடியூல்ல பார்த்தோம்னா இங்க வேரியபிள் ஃபேக்டர்ஸ் இருக்குங்களா? வேரியபிள் ஃபேக்டர்ஸ் எந்த மாதிரி வந்திருக்கு? 1 2 அந்த மாதிரி சொல்லிட்டு தான் வந்திருக்கு. 1 2 3 4 5 6 7 அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டோட்டல் மார்ஜினல் ஆவரேஜ் ப்ராடக்ட் பார்த்தா மோஸ்ட் ஆஃப் ஆல் ஆட் நம்பர்ஸ்ல கம்மியாகவும் ஈவன் நம்பர்ஸ்ல அதிகமாகவும் இருக்கு. ஈவன் நம்பர்ஸ் 2 4 6 அப்படி சொல்லிட்டு வர ஈவன் நம்பர்ஸ் தான் இங்க வந்து அதிகமா இருக்கு. ஆட் நம்பர்ஸ் என்னன்னா ஒரு 3 3 அந்த மாதிரி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அதனாலதான் இங்க என்ன பண்ணிருக்காங்க டயக்ராம்ல 2 4 6 8 அப்படின்னு சொல்லிட்டு இங்க மெஷர் பண்ணிருக்காங்க. வேரியபிள் ஃபேக்டர்ஸை 1 2 3 4 5 6 7 அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் இப்ப நம்ம ஷெடியூல்ல பார்த்தோமா, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேரியபிள் ஃபேக்டர்ஸ் லேபர் ஒரு லேபர் போட்டா அவங்களுக்கு எவ்வளவு டோட்டல் ப்ராடக்ட் கிடைக்குது? 2. எவ்வளவு கிடைக்குது? 2. மார்ஜினல் ப்ராடக்ட்டும் 2 and then ஆவரேஜ் ப்ராடக்ட்டும் 2. இப்போ நம்ம கிராஃப் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டோமா? கிராஃப் மாதிரி வரைஞ்சி இப்போ 1க்கு நேரா 2 2 2 அப்படின்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இப்போ 1க்கு நேரா இங்க என்ன பண்ணிருக்கோம்? மார்க் பண்ணிருக்கோம். இங்க பாருங்க, இப்போ 1ல இருந்து என்ன பண்ணிருக்காங்க? ஒரு 2 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா இந்த டிபி ஏபி எம்பி இந்த கர்வ் என்ன பண்ணலாம்? நம்ம டிரா பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜ்? இன்க்ரீசிங் ஸ்டேஜ். இப்போ இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கா? டிபி லைனும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஏபி லைனும் என்னவா இருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எம்பி லைனும் என்னவா இருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல போட்டிருக்காங்க. செகண்ட் ஸ்டேஜ்ல கொஞ்சம் கான்ஸ்டன்டா இருக்கிற மாதிரி, ரொம்பவும் கம்மியாகாம கொஞ்சம் இந்த மீடியம் ஃபேக்டர்ஸ்லயே என்னவா இருக்கு? மீடியமாவே இந்த இது வந்து மூவ் ஆகுது செகண்ட் ஸ்டேஜ்ல. அண்ட் தென் தட் ஃபைனல் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ்ல எல்லாமே என்னவா இருக்கு? டிக்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜினல் ப்ராடக்ட்டும் டிக்ரீஸ் ஆயிருக்கு, ஆனா நெகட்டிவ் டேர்ம்ஸ்ல டிக்ரீஸ் ஆயிருக்கு. நெகட்டிவ் -2ல என்ன ஆயிருக்கு? கீழே வந்துருச்சு. நெகட்டிவ்க்கு என்ன ஆயிடுச்சு? அந்த லைனே வந்துருச்சு. எந்த லைன்? மார்ஜினல் ப்ராடக்ட். இப்ப நம்ம லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன்னா என்னன்றத டீட்டெயிலா பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் என்ன இப்ப நம்ம பார்க்க போறது? லா ஆஃப் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். லா ஆஃப் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல் அதை பத்தி பார்க்கலாம். Law of returns to scale. In the long run, there is no fixed factor. All factors are variable. The law of returns to scale explain the relationship between output and the scale of inputs in the long run when all the inputs are increased in the same proportion. Already நான் சொன்ன மாதிரி ஷார்ட் ரன்னுக்கு law of variable proportion or returns to factors அதை மென்ஷன் பண்ணிருக்காங்க. லாங் ரன்னுக்கு என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க? லாஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். லாஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். அதுல இன்புட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா, எந்த ப்ரொபோர்ஷன்ல இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். இந்த லாங் ரன்ல நோ பிக்சட் ஃபேக்டர். நோ பிக்சட் ஃபேக்டர் இங்க இருக்கு பாருங்க. தேர் இஸ் நோ பிக்சட் ஃபேக்டர். ஆல் ஃபேக்டர்ஸ் ஆர் வேரியபிள். எல்லா ஃபேக்டர்ஸும் எப்படி இருக்குமா? வேரியபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது எந்த ரன்னு? லாங் ரன். எஸ், லாங் ரன்ல இது இருக்கு. நெக்ஸ்ட் பாயிண்ட், இதுக்கும் ஒரு அசம்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அசம்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல் ஆர் பேஸ்ட் ஆன் த ஃபாலோயிங் அசம்ஷன்ஸ். இந்த அசம்ஷன்ஸ்லாம் இருந்தாதான் இந்த லா அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ஆல் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சச் அஸ் லேண்ட், லேபர், கேபிட்டல் இது எல்லாமே என்ன ஆயிருக்கும்? வேரியபிளா இருக்கும். எது மட்டும் பிக்சடா இருக்கும்னா ஆர்கனைசேஷன் மட்டும் பிக்சடா இருக்கும் அப்படின்றாங்க. அது உண்மைதானே. நம்ம என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோமோ அதை பொறுத்து தான் அந்த லேண்டும் சரி லேபரும் சரி
கேபிட்டலும் சரி. இப்ப சின்ன அளவுல நம்ம பிசினஸ் பண்ணா அதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் வந்து போடும். ஆனா லார்ஜ் லெவல்ல நம்ம இப்ப பிசினஸ் பண்ணோம், அதோட கேபிட்டல் என்ன ஆகும், டிஃபர் ஆகும். ஸோ அது எல்லாமே வேரியபிள். என்னென்னலாம் வேரியபிள் ஃபேக்டர்ஸ்? லேண்டு, லேபர், கேபிட்டல், இதெல்லாம் வேரியபிள். பட் ஆர்கனைசேஷன் மட்டும் என்னவா இருக்கும், ஃபிக்ஸடா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட், தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் டெக்னாலஜி. டெக்னாலஜி, தொழில்நுட்பத்துல எந்த ஒரு மாற்றமுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் பாயிண்ட், தேர் இஸ் பர்ஃபெக்ட் காம்படிஷன் இன் த மார்க்கெட். தேர் இஸ் பர்ஃபெக்ட் காம்படிஷன். பர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படின்றது சரியான போட்டி. இப்ப சந்தையில சரியான போட்டி இருந்தா மட்டும்தான் இது வந்து என்ன ஆகும், ஓகே ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இத பத்தி நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இன்னும் டீடைல்டா பார்க்கலாம், பர்ஃபெக்ட் காம்படிஷன் பத்தி. தென் fourth one is outputs or returns are measured in physical quantities. அவுட்புட்ஸும் ரிட்டர்ன்ஸும் எதுல மெஷர் பண்ண போறாங்களா, பிசிக்கல் குவான்டிட்டிஸ்ல மெஷர் பண்ண போறாங்க. இந்த 4 அசம்ஷன்ஸ்மே இருந்துச்சுன்னா இந்த லாஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல் என்ன பண்ணலாம், நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, இதுல 3 phases ஆஃப் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன்ல 3 ஸ்டேஜஸ் இருந்தது and then 3 ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்த்தோம். இப்போ ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல்ல 3 phases நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் phase என்னன்னா இன்க்ரீசிங் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். ஃபர்ஸ்ட் phase என்ன, இன்க்ரீசிங் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். இன் திஸ் கேஸ், if all inputs are increased by 1%, output increased by more than 1%. Output increased by more than 1%. இது ஃபர்ஸ்ட் ஒன். இன்புட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும்னா 1%ல இன்க்ரீஸ் ஆகும். அந்த டைம்ல அவுட்புட்டை என்ன ஆகுமா, இன்க்ரீஸ் ஆகும். கம்பேரிங் டு இன்புட்டை கம்பேர் பண்ணும் போது அவுட்புட் என்ன ஆகும், ஒரு பெர்சன்டேஜ் அதிகமாவே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் ஒன், கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். கான்ஸ்டன்ட்னா ஆல்ரெடி என்ன சொன்னேன், நிலையானதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இன் திஸ் கேஸ், இஃப் ஆல் இன்புட்ஸ் ஆர் இன்க்ரீஸ்ட் பை 1%, அவுட்புட் இன்க்ரீசஸ் எக்ஸாக்ட்லி பை 1%. இப்போ இன்புட்ல 1% இன்க்ரீஸ் இருந்துச்சுன்னா அவுட்புட்லயும் என்னவா இருக்குமா, சேம் லெவல்ல 1% தான் இன்க்ரீசிங்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் தேர்ட் பாயிண்ட், டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். இதுல டிமினிஷிங்ல, இன் திஸ் கேஸ் இஃப் ஆல் இன்புட்ஸ் ஆர் இன்க்ரீஸ்ட் பை 1%, அவுட்புட் இன்க்ரீசஸ் பை லெஸ் தென் 1%. இன்புட் வந்து 1% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அவுட்புட்ல 1% என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் லெஸ் தென் 1%. இன்க்ரீஸ் ஆகும் ஆனா லெஸ் தென் 1%ல இன்க்ரீஸ் ஆகும். இப்ப இந்த 3 phases-ஐயும், இந்த 3 phases-ஐயும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா டயக்ராம்லயும் ஷெட்யூல்லையும் நம்ம எப்படி போடுறதுன்றத பார்க்கலாம். இப்போ டயக்ராமட்டிக் இல்லுஸ்ட்ரேஷன். The 3 laws of returns to scale can be explained with the help of the diagram below. இந்த 3 phases-ஐயும் நம்ம என்ன பண்ண போறோம், டயக்ராம் பேஸ் பண்ணி பார்க்க போறோம். In the diagram, the movement from point A to point B represent increasing returns to scale. பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பி என்னன்னு சொல்றோம்னா இன்க்ரீசிங் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல் அப்படின்னு சொல்றாங்க. Because between these 2 points, inputs are has doubled. என்னவா மாறுதான், டபுளா மாறுது அப்படின்னு சொல்றாங்க. பட் அவுட்புட் ஹாஸ் ட்ரிபிள்டு. இப்ப இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் பார்க்கலாம். ஏ டு பி எங்க இருக்கு, ஏ டு பி ஃபர்ஸ்டே அங்கதான் இருக்கு. ஏ டு பி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல 100%-ஆ இன்புட் என்ன இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல 100%-ஆ என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவுட்புட்டை இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா 1% எப்படி இருக்கு, எக்ஸஸாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இததான் இங்க எப்படி சொல்லியிருக்காங்க, இப்போ இங்க பாருங்க, increasing returns to scale because these 2 points from point A to B, from point A to B represent increasing returns to scale. ஏல இருந்து பின்ற பாயிண்ட் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்றா, இன்க்ரீசிங் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல இன்க்ரீஸ் காட்டுது அப்படின்னு சொல்றாங்க.
ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு பாயிண்ட்லயுமே இன்புட் என்னவா மாறி இருக்கா, டபுளா மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் செகண்ட் பாயிண்ட் வந்து law of constant returns to scale is implied by the movement from the point B to point C. பாயிண்ட் B to C ல 100% இன்புட் இன்க்ரீஸ் ஆனா அவுட்புட் என்ன பெர்சன்டேஜ்ல தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, அதே சேம் லெவல் ஒரே லெவல்ல 100%-ஆ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் தென் C to D தேர்ட் பாயிண்டா, சீட்ல இருந்து டிக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இன்புட் 100% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா அவுட்புட் 33.33%. இன்க்ரீசிங்லயே டிக்ரீசிங். அது எப்படி இன்க்ரீசிங்லயே டிக்ரீசிங் அப்படின்றத இந்த டயக்ராம்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் 0 எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஆரிஜின் இதெல்லாம் போட்டு 0 to x, சாரி O to x என்னதுங்க, லேபர். என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க, லேபர். and then y axis ல k means capital and then unit of capital. k ன்றது என்னதுங்க, கேபிட்டல். 1 2 4 8 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, நீங்க வந்து 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். அந்த நம்பர்ஸை வந்து போட்டுக்கலாம். இது இந்த லேபர்ஸை வச்சு அவங்களுக்கு எவ்வளவு கேபிட்டல் வந்து அவங்க போட்டிருப்பாங்க அப்படின்றது தான். இப்போ ஃப்ரம் பாயிண்ட் ஏல இருந்து பிக்கு என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q1ல இருந்து Q1ல இருந்து Q3 என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்புட் அவங்க 1% போட்டாங்க அப்படின்னா அவுட்புட்டும் அவங்களுக்கு என்ன கிடைக்குது, சேமஸ் 1.1% தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பாயிண்ட் பி டு சி, பாயிண்ட் பி டு சி இந்த பாயிண்ட்ல இன்க்ரீஸ் ஆகும்போது இங்க பாருங்க லேபரும் 4ல இருக்கு, யூனிட் ஆஃப் கேபிட்டலும் என்னவா இருக்கு, 4 இருக்கு. அப்புறம் என்னவா இருக்கு, இங்க கான்ஸ்டன்டா இருக்கு. செகண்ட் ஸ்டேஜ் கான்ஸ்டன்டா என்ன இருக்கு, இது இருக்கு. அண்ட் தென் த ஃபைனல் ஸ்டேஜ் என்ன, தேர்ட் ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தா இங்க 8 இருக்கு. எது 8ல இருக்கு, லேபர் 8ல இருக்கு. அண்ட் தென் கேபிட்டல் ஆல்சோ 8. நம்பர் பார்த்தா இங்க 8 தான் இருக்கு, கரெக்டுங்களா, எஸ். ஆனா இங்க 8 பக்கத்துல கரெக்டா 8க்கு நேரம் இங்கதான் வருது. ஆனா அவங்க என்ன எங்க இருந்து மார்க் பண்ணிருக்காங்க, 8 பக்கத்துல ஒரு பாயிண்ட், சம் பாயிண்ட்ல 8.2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம். அந்த மாதிரி லைட்டா என்ன இருக்கு, லேபர்ல இன்க்ரீசிங் இருக்கு. ஆனா கேபிட்டல்ல எதுவுமே இல்ல, நார்மலா தான் இருக்கு, அதே பெர்சன்டேஜ்லயே தான் இருக்கு. ஆனா லேபர் மட்டும் லைட்டா ஒரு 0.5 0.4 டிஃபரன்சஸ்ல இங்க கொடுத்துருக்காங்க. இததான் இன்க்ரீசிங் ரேட் ஆஃப் டிக்ரீசிங் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லேபர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அண்ட் தென் கேபிட்டல்ல என்னவா இருக்கு, லெஸ்ஸா இருக்கு. கரெக்டா, கேபிட்டல்ல கொஞ்சம் லெஸ்ல இருக்கு. இததான் வந்து தேர்ட் பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. இப்போ இங்க பாயிண்ட் சி டு டி, பாயிண்ட் சி டு டில மார்க் பண்ணிருக்காங்க. இங்க Q ஈக்குவல் டு 6, இங்க Q ஈக்குவல் டு 8. இங்கேயும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஆனா டிமினிஷிங், கொஞ்சம் டிக்ரீஸ் ஆன ஸ்டேஜ்ல தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த 3 ஸ்டேஜஸையும் தான் இப்ப நம்ம என்ன பண்ணுங்க, டயக்ராம் பேசிஸ்ல பார்த்தோம். இன்க்ரீசிங், கான்ஸ்டன்ட், டிக்ரீசிங். ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனா, ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனை 2 டைப்ஸா பிரிச்சிருக்காங்க. என்னென்ன 2 டைப்ஸ்னா, ஷார்ட் ரன் அண்ட் தென் லாங் ரன். ஷார்ட் ரன்ல law of variable proportions or returns to factors பிரிச்சிருக்காங்க. லாங் ரன்ல returns to scale பிரிச்சிருக்காங்க. law of variable proportionல மொத்தம் எத்தனை ஸ்டேஜஸ், 3 ஸ்டேஜஸ். and then 3 ப்ராடக்ட்ஸ். என்னென்ன ப்ராடக்ட்ஸ், டோட்டல் ப்ராடக்ட்ஸ், மார்ஜினல் ப்ராடக்ட், ஆவரேஜ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி 3 ப்ராடக்ட்ஸா பிரிச்சிருக்காங்க. and then law of returns to scaleல 3 phases பிரிச்சு 3 ஸ்டேஜஸ் அதுக்கு கொடுத்துருக்காங்க.
ரெண்டுத்துக்குமே த்ரீ த்ரீ ஸ்டேஜஸ் என்ன இருக்கு இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு கிளாஸ்ல ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனை பத்தி நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். தேங்க்யூ.